ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜிஎஸ்டிஆர் 1 B2C கஸ்டமர்ஸ். அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம சேல்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் கஸ்டமருக்கு மட்டும் சேல்ஸ் பண்ணுறது. அது மாதிரி இன்வாய்ஸ் இருந்தால் எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதோட இல்லாமல் டாக்குமெண்ட் நம்பர் எப்படி என்டர் பண்ணுறது, பர்ச்சேசிங் கோடு எப்படி என்டர் பண்ணி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டோடைய லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த கேப்ஷா இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இது மாதிரி மெசேஜ் வரும். ரிமைண்ட் மீ லேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எந்த மந்த் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பீரியட் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதில் எந்த மந்த் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த குவார்ட்டர் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்தால அந்த குவார்ட்டரில் உள்ள மந்த்து இப்போ நம்ம எந்த மந்த் அதாவது ஃபைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டிஆர் 1க்கு டியூ டேட் கொடுத்துருக்காங்க. எவ்ரி மந்த் 11, அதாவது 11th, எவ்ரி மந்த் 11th டியூ டேட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைல் பண்ணிடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படின்ட்டு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம B2C அதர்ஸ் அதை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர், அதுக்கான அந்த இன்வாய்ஸ் வச்சுருக்கவங்க எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அதனால் B2C அதர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. டேபிள் இதில் நம்பர் 7 போட்டிருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணனதை இதில் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ரெக்கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் POS, அதாவது எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை ஸ்டேட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ வேல்யூ, அதாவது டேக்ஸபிள் வேல்யூ டேக்ஸுக்கான வேல்யூ அது என்ன, மொத்த இன்வாய்ஸ் வேலையை போட்டுவிடாதீங்க. டேக்ஸபிள் வேல்யூ மட்டும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுற ப்ராடக்டுடைய ஸ்லாப் எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. ரேட்டு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்கள் டேக்ஸபிள் வேல்யூ போட்டு ரேட்டை சூஸ் பண்ணிங்கனாலே சென்ட்ரல் டேக்ஸு, ஸ்டேட் டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டிவைட் ஆகிடும். உங்களுக்கு டிவைட் ஆகி எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுக்கான அமௌண்ட் டிவைட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதே அதர் ஸ்டேட் அப்படின்னா இதில் ஐஜிஎஸ்டியும் ஓப்பன் ஆகும், அதுக்கான வேல்யூ இங்கே காமிக்க. இது லோக்கல் அப்படிங்கிறதால சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி அதே கால்குலேட் ஆகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வேறு ஸ்லாப், அதாவது இப்போ 5% நம்ம சூஸ் பண்ணோம். இதே வேறு 12, 18 இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா திரும்ப அதுக்கான டேக்ஸபிள் வேல்யூ போட்டு அதுக்கான POS செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டேக்ஸபிள் வேல்யூ, அதுக்கப்புறம் அதுக்கான ரேட்டு இப்போ 12% இல்லை 18 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் வேறு ஸ்லாப் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும். இல்லை ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம சேவ் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துடணும். பேக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு இதுதான், டோட்டல் அமௌண்ட்டை போட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப பேக் வாங்க. இந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணி வந்தது இப்போ B2C அதர்ஸ் 1ன்னு காமிக்குது. இதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நம்பர் எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னாக்கா டாக்குமெண்ட் இஷ்யூட் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் இது மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்லேயே ஆட் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணினதை இதில் நம்பர் 1 அப்படின்னு இருக்கு. இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு, நீங்கள் பில் நம்பர் எந்த பில் நம்பர்லேருந்து இந்த மந்த் இப்போ அதாவது இப்போ நம்ம ஃபைல் பண்ணுற மந்த்துக்கு எந்த பில்லுலேருந்து நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க அதில் ஃப்ரம் அந்த பில் நம்பர் போட்டுங்க. அதே மாதிரி டூ எந்த பில்லு வரையில் நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க அந்த டூவில் 2 அந்த பில் நம்பர் போட்டுங்க. அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் மொத்தம் எத்தனை பில்லு போயிருக்குது அப்படிங்கிறது டோட்டல் நம்பரில் என்டர் பண்ணிங்க. ஏதாவது கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னாக்க நீங்கள் நம்பரை போடணும். அதாவது நீங்கள் தப்பாக எழுதிருப்பீங்க, இல்லைன்னா பில்லு போடுற நேரத்தில் பில்லு போட்டிருப்பாங்க, ஆனால் ப்ராடக்ட் வேணான்னு கஸ்டமர் சொல்லியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பில்லு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கேன்சல்டில் எத்தனை அப்படிங்கிறத நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இல்லை எதுவுமே கேன்சல்டு இல்லை அப்படின்னாக்க அந்த இடத்துல நீங்கள் 0ன்னு போட்டிங்கனாக்கா நெட் இஷ்யூடு காமிச்சிடும்.
அதாவது டோட்டல் வந்து 72 நம்பர்ஸ் அப்படின்னாக்கா நெட் ரிசீவ்டில் வந்து இந்த 0ன்னு போட்ட உடனே இங்கே வந்து 72ன்னு காமிச்சிடும். ஒருவேளை வந்து 1 2 அப்படின்னு போட்டதிங்கன்னா டோட்டல் நம்பர்லேருந்து அது வந்து மைனஸ் ஆகிட்டு மீதி வந்து இங்கே வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டைரெக்டாக வந்து அப்படியே கீழே கடைசிக்கு வந்துடுங்க. இதில் வந்து நீங்கள் வேறு எதுவும் ஆட் டாக்குமெண்ட் வேறு எதுவும் கிளிக் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் வந்து வேறு எது ஒருவேளை வந்து வேறு பில் நம்பர் இந்த பில் நம்பர்லேருந்து இந்த பில் நம்பர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதோட முடிச்சிக்கலாம். இல்லை பில்லு வந்து வேறு பில் நம்பர் ஷார்ட் ஆகிடுச்சு, வேறு சீரியல் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆடு கொடுத்துட்டு வேறு சீரியல் நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே கடைசியில் கீழே வந்துடுங்க. இதில் வந்து சேவ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அதாவது ரெக்வஸ்ட் அக்செப்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ வந்து ஒரு 30 செகண்டு கழிச்சு ரெஃப்ரெஷ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 30 செகண்டு கழிச்சு மேலே வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ஒரு 30 செகண்டு இல்லை 1 மினிட் கழிச்சு அப்படியே வந்து கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா திரும்ப வந்து பேக் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பேக் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இஷ்யூடு வந்து 1 வந்து என்டர் பண்ணியிருக்கோம், அது 1 அப்படிங்கிறது வந்து இப்போ காமிச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை. இப்போ வந்து ஹெச்எஸ்என் வைஸ் நம்ம என்ட்ரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வந்து நீங்கள் இந்த ஹெச்எஸ்என் வைஸ் அப்படின்றது பாருங்கள், இந்த டேபிளில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து B2C தான் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் வந்து மேலே டாப்பில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க B2B சப்ளைஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து B2C சப்ளைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ப்ராடக்டோடைய ஹெச்எஸ்என் கோடு, அந்த ஹெச்எஸ்என் கோடை இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த UQC அப்படின்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி வருது, அதாவது இப்போ என்னன்னாக்கா வந்து இப்போ ட்ரெஸ் மெட்டீரியல் அப்படின்னா அதெல்லாம் பீஸ் கணக்கில் வரும். சில பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ரேட்டில் வரும், டன்னு கணக்கில் வரும், இல்லை வந்து செட்டு கணக்கில் வரும், இது மாதிரி வரும். நீங்கள் பண்ணுறது வந்து எதில் வருது அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ண இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பீஸ் ரேட்டில் வருதா, செட்டில் வருதா, இல்லை வந்து யூனிட்டில் வருதா, டன்னில் வருதா, இல்லை மற்ற எதுலலாம் வருது அப்படிங்கிறது அந்த லிஸ்ட் அப்படியே கீழே வரும். அதில் வந்து சூஸ் பண்ணிங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து பீசஸ் கணக்கு, இந்த ஜிஎஸ்டி பண்ணுறது பீசஸ், அதனால் பீசஸ் அப்படிங்கிறத வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ வந்து சேல் ஆச்சு அப்படிங்கிற அந்த குவான்டிட்டி வந்து இந்த கட்டத்தில் டோட்டல் குவான்டிட்டியில் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ, இந்த ஹெச்எஸ்என் கோடில் எவ்வளோ வந்து சேல் ஆச்சோ அந்த வேல்யூ வந்து இதில் போடுங்க. அதாவது டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ மட்டும் போட்டு அதுக்கப்புறம் வந்து ரேட்டு எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கான டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 5% அப்படின்னா அந்த 5% வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி இந்த சென்ட்ரல் டேக்ஸு ஸ்டேட் டேக்ஸுக்கு வந்து கட்டத்தில் என்ட்ரு பண்ணலாம். அதாவது நம்ம வந்து லோக்கலில் தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ இப்போ வந்து ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்கேன், அந்த அமௌண்ட்டுக்கு 5% எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி அதை வந்து 2 டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிவிட்டு பாதி வந்து சென்ட்ரல் டேக்ஸ்லேயும் பாதி வந்து ஸ்டேட்டுக்கும் போடணும். போட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை வந்து வேறு ஸ்டேட் அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஐஜிஎஸ்டியில் என்ட்ரு பண்ணுறது மாதிரி வரும். லோக்கல் அப்படிங்கும்போது சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி. இது ஐஜிஎஸ்டியும் இருக்குது அப்படின்னா அந்த டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூவில் ஐஜிஎஸ்டிக்கு எவ்வளோ சேல் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து தனியாக பிரிச்சுக்கணும். அதுக்கான டேக்ஸை ஐஜிஎஸ்டி, அதாவது இன்டகிரேட்டட் டேக்ஸ் அப்படிங்கிற கட்டத்தில் என்ட்ரு பண்ணோம். மீதி உள்ளதை வந்து சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி பிரித்து போடணும். அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு நம்பர் வந்து ஒரு ஹெச்எஸ்என் கோடு என்ட்ரி வந்து நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆட் ஆகிடுச்சு, அதை கீழே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டாப்பில் வாங்க. டாப்பில் வந்துட்டு இப்போ திரும்ப வேறு ஹெச்எஸ்என் கோடு இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து திரும்ப அடுத்த ஹெச்எஸ்என் கோடை என்ட்ரு பண்ணோம். என்ட்ரு பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து யூக்யூசி, அதாவது பீஸஸா இல்லை செட்டா இல்லை யூனிட்டா அப்படிங்கிற இதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான குவான்டிட்டி எத்தனை வந்து மூவ் ஆச்சு அப்படிங்கிறது வந்து அந்த குவான்டிட்டியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ, அதுக்கப்புறம் அதுக்கான ரேட்டு
அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி, லோக்கல்னாக்கா சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி. ஒருவேளை வந்து ஐஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா ஐஜிஎஸ்டிக்கான வேல்யூ பிரித்து இன்டகிரேட்டட் டேக்ஸில் வந்து அந்த டேக்ஸை வந்து நம்ம என்ட்ரு பண்ணோம். என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துடணும். இப்போ இதுலேயே வந்து போட்டிருக்க டோட்டல் குவான்டிட்டி வந்து எத்தனை பீசஸ்ன்னு போட்டேன். அதனால் எத்தனை பீஸ் இந்த ஹெச்எஸ்என் கோடில் எத்தனை பீஸ் போயிருக்குது. அதே மாதிரி வந்து டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, அதுக்கான ரேட்டு, அது 5% ஸ்லாப், அதுக்கான அந்த 5% எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணி சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி போட்டாச்சு. இப்போ வந்து ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனதை இப்போ வந்து திரும்ப வந்து செகண்ட் இது ஆட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க, 2 ஆட் ஆயிடுச்சு என்னன்னு பார்க்கலாம். ஆட் ஆயிடுச்சு. ஒருவேளை வந்து இது 2 தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது 1 தான் இருக்குனால இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து சேவ் கொடுத்துடலாம். இல்லை இன்னுமே இருக்குது, ஏதாவது 2ஓட இல்லை இன்னும் இருக்குது நிறைய அப்படின்னாக்கா வேறு வேறு ஹெச்எஸ்என் கோடில் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து சேவ் கொடுத்துட்டு சேவ் கொடுக்க வேண்டியதில்லை, திரும்ப டாப்பில் போயிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக சேவ் கொடுத்துக்கலாம். இல்லை இதோட முடியுது அப்படின்னா சேவ் கொடுத்துட்டு நம்ம பேக் போயிடலாம். இப்போ வந்து இன்னும் ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது வந்து இப்போ டாப்பில் வந்துட்டு ஹெச்எஸ்என் கோடு அதாவது வேறு ஒரு ஹெச்எஸ்என் கோடு, அதாவது வேறு ப்ராடக்ட் இருக்குது அதுக்கான ஹெச்எஸ்என் கோடு வேறு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஹெச்எஸ்என் கோடை இதில் என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த யூக்யூஹெச்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ, அதே மாதிரி வந்து டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, அதுக்கான ரேட்டு எத்தனை % ஸ்லாபில் வருது அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கட்டத்தில் பிரித்து போடணும். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் அப்படின்னாக்க அதில் வந்து வெளி மாநிலத்துக்கும் சேல் பண்ணியிருக்கோம், லோக்கல்லையும் சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்க இப்போ வந்து 20 ருபீஸ் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 20 ருபீஸ்க்கான டேக்ஸை மட்டும் இந்த இன்டகிரேட்டட் டேக்ஸில் போடணும். மீதி 80 ருபீஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கான டேக்ஸை வந்து சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி போட்டுடணும். போட்டு ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஆடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து இது மாதிரி எம்டியாக தான் வரும். அடுத்தது திரும்ப ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியே கீழே வாங்க. இப்போ வந்து எத்தனை என்ட்ரி பண்ணியிருக்கோமோ அத்தனையும் வரிசையாக காமிக்கும். நம்ம வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா இங்கே வந்து பென் சிம்பிள் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், அதை வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நம்ம ஏதாவது எடிட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணது இப்போ வந்து சேவ் ஆகிடும். சேவ் பண்ணினதுக்கு அப்புறமும் நம்ம ஏதாவது எடிட் பண்ணோன்னா கூட இங்கே இருக்குது பாருங்கள் இந்த செக் பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஏதாவது எடிட் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. வந்ததை இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி வந்து 3 என்ட்ரு பண்ணியிருக்கோம். அதனால் 3 அப்படிங்கிறது வந்து காமிக்குது. இப்போ இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. இது வந்து பேசிக் அதாவது காமனான இது மெத்தட் தான் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா B2C வந்து என்ட்ரு பண்ணுவோம் மெயினாக. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் இஷ்யூடு ஹெச்எஸ்என் கோடு இதுதான் மெயின் நமக்கு. இது வந்து இப்போ பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே வந்ததை ஜென்ரேட் சம்மரி அப்படின்னு இருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது மாதிரி மெசேஜ் வந்துடும். அதாவது யுவர் ஜென்ரேட் சம்மரி ரெக்வஸ்ட் ஹஸ் பீன் ரிசீவ்ட் அப்படின்னு வந்துடும். இதை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணோம். அதை வந்து கிளிக்கிங் ஆன் ரெஃப்ரெஷ் டு வியூ கன்சாலிடேட் சம்மரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் மேலே இங்கே இருக்க பாருங்கள், ஒரு 1 மினிட் கழிச்சு ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரொசீட் டு ஃபைல் /சம்மரி அப்படின்ட்டு பாருங்க. இப்போ வந்து ஃபைல் பண்ணுறது ரெடி ஆயிடுச்சு. அதனால் ப்ரொசீட் டு ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து இந்த சம்மரி வைஸ் அப்படின்னு இப்போ நம்ம என்டர் பண்ண டீட்டெயில் எல்லாமே இதில் காமிக்கும். அதில் எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு டைம் பார்த்துங்க. பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே கடைசியில் வந்ததை ஃபைல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ வந்து இதில் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. இதில் வந்து இந்த செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ்டு சிக்னேச்சரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் வரும், இல்லைன்னா கம்பெனி நேம் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைல் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ண வேண்டியதான். நம்ம இவிசி கொடுத்து ஓடிபி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையிலும் நம்ம எது வேணாலும் பேக்கில் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ஓடிபி சென்ட் பண்ணி சப்மிட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து GSTR 1ல் நம்ம எடிட் பண்ண முடியாது. அதனால் இப்போ ஃபைல் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதை இப்போ நீங்கள் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணால் மொபைல் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடிக்கும் ஓடிபி வந்திருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஓடிபியை இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணது இப்போ இது மாதிரி வந்துடும். அதாவது ஜிஎஸ்டிஆர் ஒன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன். அதாவது B2C அதர்ஸ், B2C இன்வாய்சஸ் உள்ளவங்க டாக்குமெண்ட் நம்பர் அண்டு அக்சஷன் கோடு என்ட்ரியோட ஃபைல் பண்ணுற மெத்தடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.